ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சோலா பூரி தாங்க செய்ய போகிறோம். டேஸ்ட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மாதிரியே இருக்குங்க. பர்ஃபெக்டாக வரும், நல்லா பஞ்சு போல் இருக்கும், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இந்த சோலா பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கலாம். இதில் சுகரு, ரவையும், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றி பூரி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறேன். மாவு எவ்வளோ நல்லா பிசைகிறோமோ அவ்வளோவும் டேஸ்ட்டாக இருக்குங்க. லாஸ்ட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் 1 hour கூட ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், 1 hourக்கு அப்புறமா நான் நல்ல மாவை இன்னொரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கின்னு கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கின்னு இப்போ பூரி மாதிரி திரட்டிக்கலாம். ரொம்ப மெலிசாவும் திரட்டக்கூடாது, ரொம்ப தடியாகவும் திரட்டக்கூடாது. இந்த அளவுக்கு திரட்டி எடுத்தால் போதும். இப்போ நல்லா கொதிக்கிற எண்ணெயில் போட்டுட்டு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா பொங்கி வருங்க. இந்த சோலா பூரிவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது.